நம்ம வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ எதுவானாலும் அது கர்த்தர் சித்தமில்லாமல் நம்ம லைஃப்பில் வராது. ஒரு சில விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க, அது அவங்களுடைய கையில் கண்ணாடியவோ இல்லை ஆபத்தான பொருட்கள், கத்தி மாதிரி கூர்மையான பொருட்கள் எல்லாம் கொடுக்கும்பொழுது ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் ஒரு வயசுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க அது கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கண்ணாடியவோ கத்தியவோ ரொம்ப நல்லது கிட்டது தெரியாத குழந்தைங்க நம்ம கொடுக்க மாட்டோம், ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் ஒரு சில நேரம் நம்ம வளர்ந்து ஒரு நன்மையை நம்ம கைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும், அது படிப்போ வேலையோ வாழ்க்கையோ, ஆனால் அந்த நன்மை நம்ம கைக்கு வராது. கர்த்தர் நம்ம கையில் தரமாட்டார். ஏன்? ஒருவேளை நமக்கு அந்த பக்குவப்படலை, அப்படி இல்லைன்னா நம்ம செய்த ஏதாவது அறியாமல் செய்த அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். அவர் ஜாக்கிரதையாக இருப்பார். நம்ம செய்த காரியத்தினால நம்ம மேலே கோபமாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு சில வாதைகளை அனுப்புவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எப்படி அழிக்கவும் அவர்களை பிடுங்கவும் ஜாக்கிரதையாக இருந்தேன்னு சொல்லுவாரோ, அந்த ஒரு பனிஷ்மெண்ட் பீரியடில் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். இந்த காரியத்தை இவன் கையில் தரவே கூடாது, இந்த பிள்ளை கையில் இந்த பையன் கையில் தரவே கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்பார். அதுக்கு காரணம் நம்ம தான். ஆனால் அவர் அதே ஆண்டவர் ஒரு சர்டன் டைம் அது முடிஞ்சதுக்கப்புறமா அவர் இரக்கமுள்ள தேவனில் நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து திரும்பவும் மனதுருகி அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. திரும்பவும் அந்த நன்மைகளை நம்ம கேட்டதை விட அதிகமாக நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் ஜாக்கிரதையாக இருப்பார். அப்போது அந்த டைமில் அதை தடுக்க யாராலும் முடியாது. அந்த ஜாக்கிரதையாய் கிரியை செய்கிற அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் இன்னைக்கு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அது வாழ்க்கையோ வேலையோ படிப்போ எந்த நன்மையாக இருந்தாலும் கட்டாயம் உனக்கு தருவார். அவர் ஜாக்கிரதையாக இருந்து அதை கொடுப்பார். அவர் கொடுக்கிற நாட்களுக்குள்ள, நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாட்களுக்குள்ள, கர்த்தருடைய கரத்தினாலேயே அதை பெற்றுக்கொள்கிற நாட்களுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் அதை தக்க வைத்து கொள்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல தான் அது ரொம்ப ஈஸி. ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் வருது, அது ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தை மாதிரி இருக்கும். ஆசீர்வாதமாக இல்லாமல் கண்டிப்பான ஒரு வார்த்தை, இதை செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், நீ அமர்ந்துரு, காத்திரு, அந்த மாதிரி சொல்லி ஒரு சில வசனங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்லும்போது ஒபே பண்ணுங்க. உனக்கு இப்போவே வேணும்னு இருக்கு, ஆண்டவர் சொல்லுவார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அதோட பெஸ்ட்டை கொடுப்பாரு. அவரோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், பழக கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் முடிவெடுக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா வேண்டாமா, அந்த ஓனர்ஷிப்பை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் அந்த ஜாக்கிரதையாக இருந்து உன்னை நல்ல வழியில் நடத்துவார். அவரை தவிர பெஸ்ட்டான ஆலோசனையை யாராலையும் தர முடியாது. உனக்கு நன்மையை தருகிற எப்படி ஜாக்கிரதையாக இருப்பாரோ, ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பார்த்து பார்த்து நன்மை செய்ய ஆண்டவரை தவிர யாரால முடியும்? அதனால் இன்றைக்கு நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நன்மைகளை லைஃப் லாங் நீங்கள் உங்ககிட்ட தங்கி இருக்கணும்னா கர்த்தரிடத்தில் அன்பாயிருங்கள், அவர் வழியில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள்.